ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி சூப்பர் விஜே ஆர்ஜே காம்படிஷன் நடந்துச்சு. இது கோயம்புத்தூர்ல ஸ்கூல் லெவல்ல நடந்துச்சு. இதுல 300 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல நான் வந்து 3rd பிரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த டிராஃபி, இந்த வாட்ச், சர்டிபிகேட், மெடல் எல்லாருமே கொடுத்தாங்க. இதுல நான் என்ன பேசினேன்னு பாத்தீங்கன்னா, ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இது உங்க சூப்பரான மண்டே மார்னிங் உங்கள் விஜே கரிஷ்மாவுடன். நம்ம இன்னைக்கு யாரும் என்றென்றும் மறக்க முடியாத ஒரு சொர்க்கத்தை பத்தி தான் பேச போறோம். சொர்க்கமே என்றாலும் அது நம் பள்ளிய போல வருமா, அது என் நாடு என்றாலும் நம் பள்ளிக்கு ஈடாகுமா. அதாவது பள்ளிக்கூடம் தான் சொர்க்கம்னு சொல்ல வரேன். நம்ம லைஃப்ல மறக்க முடியாத தருணங்கள்னு நிறைய இருக்கலாம். ஆனா நம்ம அரைக்கால் ட்ரௌசர் போட்டுட்டு அழுதுட்டே ஸ்கூலுக்கு போனதுல இருந்து முழு பேண்ட போட்டுட்டு போனது ஏதோ சாதிச்ச மாதிரி கெத்தா இருக்கும்ல. நம்ம இந்த பள்ளி பருவத்தை பத்தி பேசணும்னாலே 90ஸ்க்கு தாங்க போகணும். ஏன்னா அப்பதான் 8th 9th வரைக்கும் படிச்சவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி டிகிரியை முடிச்சவங்களும் இருக்காங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல மேக்சிமம் 12th ஆச்சு முடிச்சிடுறாங்க. இந்த பள்ளி பருவத்தை அனுபவிக்கிறதுல 3 பருவம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா படிப்ஸ், டாப்பர்ஸ். அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாசா படிச்சு மார்க் எடுத்து டிகிரியையும் முடிச்சிருவாங்க. ஆனா அவங்க ஸ்கூல் லைஃப் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டே இல்லாம மொக்கையா இருக்குங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜா படிப்பாங்க, அதே நேரத்துல ஃபன்னும் பண்ணி கலக்குவாங்க. தேர்டு தாங்க அல்டிமேட்டு. பள்ளி பருவத்தை எக்ஸ்ட்ரீமா அனுபவிச்சாங்க நான் இவங்க தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களுக்கு படிப்புனா என்னன்னே தெரியாது. ஆல் ஏரியா ஐயா கில்லிடாங்கிற மாதிரி ஆல் டைம் என்ஜாய்மெண்ட் தான். இவங்க செவ்வரி குதிப்பாங்க, பள்ளிக்கூடத்தை கட்டடிப்பாங்க, படத்துக்கு போவாங்க, அதே மாதிரி மிஸ்கிட்ட அடி வாங்குவாங்க, பனிஷ்மெண்ட்டும் வாங்குவாங்க. இவங்க பண்ண அட்ராசிட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டே போகலாங்க. ஆனா இவங்க படிப்பு 8th 9th அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா இவங்க பெருசானதுக்கு அப்புறம் இவங்க படிச்ச ஸ்கூல்ல இவங்க அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது அவங்களோட அட்ராசிட்டிஸ் எல்லாம் அப்படியே மலரும் நினைவுகள் மாதிரி அவங்களுக்கு ஞாபகம் வருங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ, படிச்சிருந்தா நல்ல நிலைமையில இருந்திருப்போமோ அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கும். நம்ம ஸ்கூல் லைஃப்ல தான் லவ், ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாயத்து எல்லாமே கிடைச்சது. கிளாஸ்ல எத்தனை பெஞ்ச் இருந்தாலும் அந்த லாஸ்ட் பெஞ்சுக்கு சண்டை போடுறது இருக்கு, அந்த சந்தோஷத்தை வார்த்தையில விபரிக்கவே முடியாதுங்க. முக்கியமா மேத்ஸ் பீரியடுக்கு அப்புறம் ஒரு பிடி பீரியட் வரும் பாருங்க, எப்படா பெல் அடிக்கும், எப்படா பீரியட் முடியும்னு வெயிட் பண்ணாத நாளே கிடையாது. பிடி பீரியட் போய் கபடி, ஃபுட்பால் எல்லாம் விளையாடி பேண்ட் சட்டை கிழிச்ச நாட்களும் உண்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்ல எஃப்னா ஃப்ரெண்ட்ஷிப். எஃப்ங்கிற வார்த்தைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தம். லைஃப்ல எஃப் இல்லைன்னா லைஃப் ரொம்ப போரிங். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது மிகப்பெரிய கிஃப்ட். நம்ம லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதின்னு ஜாதி வேறுபாடு கிடையாது. நீ அந்த கலர் நான் இந்த கலர்னு கலர் வேறுபாடும் கிடையாது. ஒரு டிஃபன் பாக்ஸ்ல 10 பேர் கையை விட்டுட்டு சாப்பிட்ட ஒரே ஜாதி நம்ம நண்பங்க ஜாதி மட்டும்தாங்க. பள்ளிக்கூடத்துல நம்மளுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஸ்பெஷல் தாங்க. ஆனா அவங்க நம்ம லைஃப் லாங் இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா ஸ்கூலுக்கு அப்புறம் தான் காலேஜ், வேலை அப்படின்னு எல்லாரும் வெவ்வேறு திசையில பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால அது அப்படியே கண்டினியூ ஆகாமே போயிருது. உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி போகணும்னு ஞாபகம் இருக்கா? ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு அழுதுகிட்டே போயிருப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட் டே ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு வரமாட்டோமே அப்படின்னு அழுதுகிட்டே தான் வரும். அதுதாங்க ஸ்கூல் லைஃப். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இதை விட சிறந்தது வேற எதுவுமே இல்லடான்னு தான் தோணும். சரி, நம்ம ரொம்ப பேசிட்டோம், இதோட முடிச்சுக்கிறேன். டாடா பாய்.